Hi, welcome to holisticinvestment.in. Kotak Nifty India Tourism Index ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பூமிங்கான இந்தியாவோட க்ரோயிங் டூரிசம் செக்டரில் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் மூலமாக நம்மளால் கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபண்டை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால 2 செப்டம்பர் 2024 ஓப்பன் ஆகி 16 செப்டம்பர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி ஸ்கீம் திமேட்டிக். இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி இந்தியா டூரிசம் டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் வந்து 100 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ்டர் தேவேந்தர் சிங்கால், மிஸ்டர் சதீஷ் தோண்டாபட்டி, மிஸ்டர் அபிஷேக் பிசன். இந்த ஃபண்டில் எந்த விதமான எக்ஸிட் லோட் கிடையாது. அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஃபண்டே பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் இந்த ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டோட ஃபிலாசபியை வந்து எந்த பிலீஃபில் பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட டூரிசம் இண்டஸ்ட்ரி ஒரு சிக்னிஃபிகண்ட் க்ரோத்துக்காக இதுவாக இருக்கிறதுனால. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, டிஸ்போசபிள் இன்கம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமாக இந்தியாவோட டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் சிக்னிஃபிகண்ட் க்ரோத் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஃபண்ட் வந்து இந்த செக்டாரோட லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியலை ஆக்டிவ் ஸ்டாக் பிக்கிங் இல்லாமல் கேபிட்டலைஸ் பண்ண நினைக்கிறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற டோட்டல் செக்யூரிட்டிஸில் இருக்கிற அந்த ரிட்டர்ன்ஸை தான் க்ளோஸ்லி, அதோட பர்ஃபார்மன்ஸை க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஃபண்டோட எய்மே என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ராட் பேஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். லைக் எக்ஸ்போஷர் வந்து டூரிசமில் இருக்க கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, இல்லை அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து ஏர்லைன்ஸ், ஹோட்டல்ஸ், ட்ராவல் சர்வீசஸ், என்டர்டைன்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இன்க்ளூடிங் தான். ஸோ இந்த ப்ராட் பேஸ்ட் எக்ஸ்போஷர் மூலியமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸை மிரர் பண்ணும்போது இதுலேருந்து இருக்கிற ஓவரால் டூரிசம் செக்டாரோட ஓவரால் க்ரோத்லேருந்து ரிட்டர்ன்ஸ்னால டெலிவர் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இது ஒரு பேசிவ் மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ட்ராக்கிங் எரர் உண்டு. ஸோ இந்த ஃபண்ட் யாருக்கு சூட்டபிலிட்டி, இது படி பார்த்தோன்னா யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டராக இருக்கீங்க, ப்ளஸ் நியூ ட்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி எமர்ஜிங் செக்டாரில் வந்து புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர்னால் உங்களுக்கு ப்ராபப்ளி இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரெப்ரசன்ட் பண்ணுற நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் பற்றி சில தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த இண்டெக்ஸோட எய்மே வந்துட்டு நிஃப்டி 500 இண்டெக்ஸில், அதுவும் ட்ராவல் அண்ட் டூரிசம் தீமில் ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது தான் இதோட எய்ம். ஸோ இந்த லார்ஜஸ்ட் 30 ஸ்டாக்ஸ்மே வந்துட்டு இதோட எலிஜிபிள் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 6 month ஆவரேஜ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலியமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்ஸை. ஸோ இந்த ஸ்டாக்கோட வெயிட் இந்த இண்டெக்ஸில் வந்து எப்படி வந்து பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸை நீங்கள் வெரைட்டி ஆஃப் பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் பெஞ்ச்மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு, இடிஎஃப் இல்லை மற்ற ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற செக்டார்ஸ்ன்னு பார்த்தோன்னா, கன்சியூமர் சர்வீசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ். இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து கன்சியூமர் சர்வீசஸ்க்கு கொடுத்துருக்காங்க 62.53% அப்படின்னு. கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்கு கம்மி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க 2.91% அப்படின்னு. ஸோ இது ரெப்ரசன்ட் பண்ணுற டாப் 10 கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட், இந்தியன் ஹோட்டல்ஸ் கோ லிமிடெட், ஜிஎம்ஆர் ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஜுபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் லிமிடெட், EIH லிமிடெட், லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் லிமிடெட், சஃபயர் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட், தேவ்யானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட், ஷாலட் ஹோட்டல்ஸ் லிமிடெட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, 19.76% இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட்க்கு கொடுத்துருக்காங்க. அதே வந்து 10th பிளேஸில் ஷாலட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் இருக்குது. இதோட வெயிட்டேஜ் 2.40%. அண்ட் ஜூலை 31st 2024 வரைக்கும் இது வரைக்கும் நடந்த இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த கிராஃப் மூலியமாக இந்த டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணுறதை வச்சு பார்த்தோன்னா, 1 yearல 49.57% ரிட்டர்ன்ஸும்,
5 years 25.17% ரிட்டர்னும் அண்ட் இன்செப்ஷன் லேருந்தே வந்து 12.63% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கிராஃப் மூலியமாக பார்த்தோன்னா இது லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஷார்ட் டேர்மில் இருக்கிற டிப்ஸோட லாங் டேர்மில் இது கன்சிஸ்டண்ட்டாகவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த ஃபண்டை பற்றியும் அதோட இண்டெக்ஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இது சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்து தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் பார்ப்போம். எக்ஸ்போஷர் டு ஹையர் க்ரோத்ஸ் செக்டார். ஸோ இந்த ஃபண்ட் வந்து இந்தியன் டூரிசம் செக்டாருக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுனால, அதுவும் இல்லாமல் இந்தியன் டூரிசம் செக்டார் இந்த கம்மிங் இயர்ஸில் சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் ஆகிறதுனால ஒரு ஹை க்ரோத் செக்டாருக்கு நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ டூரிசம் பவுன்ஸ் பேக் ஆனாலும் கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிறதுனால சப்ஸ்டான்ஷியல் கெயின்ஸ் பார்க்குறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் கீ பிளேயர்ஸ். செகண்ட் பார்த்தோன்னா இந்த ஃபண்ட் வந்து மேஜர் டூரிசம் ரிலேட்டட் கம்பெனிஸில் டைவர்சிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணுது. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் நம்ம ரிஸ்க் இல்லாமல் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் பொட்டென்ஷியல் ஃபார் லாங் டேர்ம் கெயின். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் பொட்டென்ஷியல்ன்றது உங்களுக்கு இந்த ஃபண்டை ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்குது. லைக் சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஃபண்டுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் லோ காஸ்ட் பேசிவ் இன்வெஸ்டிங். ஸோ இது ஒரு பேசிவ்லி மேனேஜ் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால ஜென்ரலி இண்டெக்ஸ் ஃபண்ட்னாலே கம்மி ஃபீஸில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஜென்ரலாக இப்போ நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, இந்த தீம் நல்லா வந்து பூம் ஆகுது அப்படின்னா ஓவரால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரிட்டர்ன்ஸுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் பூஸ்ட் ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இதில் ஃபண்டே பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் தான். லைக் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ நான் ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர், ஒரு புல்லிஷாக நீங்கள் இந்த மாதிரி தீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்னா உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்க நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இப்போது ப்ரோஸ் பார்த்துட்டோம். இப்போ கான்ஸ், இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதோட மேஜர் ட்ராபேக் இஸ் செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் தான். ஏன்னா இப்போ இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ்க்கு வல்னரபிளாக இருக்கும். லைக் எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ், பேண்டமிக், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு எல்லாமே டூரிசம் இண்டஸ்ட்ரி ரொம்ப வல்னரபிளான ஒரு செக்டார். ஸோ இது டைரக்ட்லி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன். டூரிசம் செக்டாருக்குள்ளேயே இது டைவர்சிஃபைடாக இருந்தாலுமே ஒரு ப்ராடர் மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன்றது இதில் இல்லை. ஸோ டூரிசம் செக்டார் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணால் என்டையர் ஃபண்டுமே ஸ்ட்ரகிள் பண்ணும். அண்ட் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட், இது பாசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால உங்களுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜருன்றவங்க ஆக்டிவ்லி மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எப்போ ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியும் அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இல்லை வாலடைலாக இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும்போது நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்போ தேவைப்படும்னு தோணும். ஸோ அந்த டைமில் இது பேசிவ்லி மேனேஜ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக தெரியும். அண்ட் லாஸ்ட்லி பொட்டென்ஷியல் வாலட்டாலிட்டி. இந்த ஃபண்ட் மற்ற ப்ராடர் இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமாக வாலட்டைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுவும் எஸ்பெஷலி அன்சர்டைன் டைம்ஸில். ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ரொம்ப ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரிய வரும். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஓவராலாக வந்து இந்த செக்டார், இந்த எமர்ஜிங் செக்டார் இல்லை வந்து இந்த ட்ரெண்ட் இப்போ வந்து கரெக்ட்லி மார்க்கெட்டில் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸும் பாதிக்கப்படும். அதனால் ஏன்னா இந்த ஃபண்டில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரியில் தானே ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் இந்த ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் டைம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ்ன்றது நம்ம சைடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ப்ரொஃபஷனலுக்கே மார்க்கெட் டைமிங் பண்ணுறது அந்தளவுக்கு நாலேஜ் இருந்தே அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிள். ஸோ அதனால் இது ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி மேஜர் ட்ராபேக்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதே சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணதில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, கொட்டாக் நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஒரு இந்தியாவோட க்ரோயிங் டூரிசம் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு சாலிட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி லோ காஸ்ட் பேசிவ் இன்வெஸ்டிங்கோட ஒரு செக்டார் ஸ்பெசிஃபிக் க்ரோத் இருக்க ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண தேடிட்டு இருக்க இன்வெஸ்டார் நீங்கள், அதுவும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தேடுறீங்கன்னா இந்த ஃபண்ட் ஒரு சாலிட் ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் பட் அப்போது வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணதில் இந்த ரிஸ்க்லாம் இருக்குதான். ஏன்னா வந்து இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியில் பர்டிகுலர்லி வாலட்டாலிட்டி அண்ட் வல்னரபிலிட்டி இருக்கும் தான். ஸோ இந்த செக்டாரோட பொட்டென்ஷியலில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஹேண்டில்
ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபண்டை நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் எப்போவுமே எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணி எந்த டிசிஷனாக எடுங்க. ஸோ நம்மளோட என்டையர் அனலைசிஸோட ஃபைனல் டேக் அவே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றது பார்த்தோன்னா இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன, நம்ம எந்த டைம் ஹாரிசான்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறோம், எவ்வளோ வரைக்கும் அச்சீவ் பண்ண பார்க்குறோம் அப்படின்ற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார் பேஸ் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபண்ட் ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால இதில் மார்க்கெட் டைமிங், இந்த சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் நம்ம சைடில் இருந்தால் தான் ஒரு பொட்டன்ஷியலி ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் டைம் பண்ணுற அளவுக்கு ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கும். இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கே ரொம்ப கஷ்டம் மார்க்கெட் டைம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு ப்ராபப்ளி இது சூட்டபிளாக இருக்காது. அண்ட் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்குமே இது சூட்டபிளாக இருக்காது. லைக் நிறைய ரிஸ்க் எடுக்க விரும்பாத ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ட்ரெண்ட் இல்லை எமர்ஜிங் செக்டார் மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சிமிலரான ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு NFன்றதுனால நம்மக்கிட்ட ட்ராக் ரெக்கார்டு இல்லை. பட் இந்த மாதிரி மற்ற எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெக்கார்டோடையே இருக்கும். ஸோ ஒரு 7 to 10 years ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபண்ட்னா மார்க்கெட் சைக்கிளும் அந்த 7 to 10 yearsக்குள்ளே அது கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் ஹைஸ் அண்ட் லோஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் இது ஒரு NFன்றதுனால நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாததுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்ட்ஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக அப்படி சொல்ல போனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஃபண்டில் பர்டிகுலர்லி உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஏன்னா உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோன்றது உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸும் பாதிக்கப்படும். அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராபப்ளி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருக்குது, லைக் சர்ப்ளஸாக கொஞ்சம் மணி வச்சுருக்கீங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலிமா இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ ₹100 அதை வச்சு ஒரு ட்ரையல் பேஸிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் உங்கள் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டுன்றதுனால இதில் டைம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். பட் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. இதில் எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் இந்த ஃபண்ட்லேருந்து தெரியாத மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அண்ட் ஃபைனலி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் அப்படின்ட்டு எல்லா ஃபேக்டர்ஸுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட சூட்டபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து உங்களுக்காக எல்லா ஆங்கிள்ஸுமே யோசித்து உங்களுக்காக அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் ஹேசல் ஃப்ரீயாக உங்களுக்கு தான் இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.